போலி உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்படும் போது பார்க்கலாம். கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது. வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது. ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி. பிரச்சனைகளை கைமீறி செல்ல அனுமதிக்காதீர்கள். பிரச்சனைகள் வரும் முன் செயல்படுங்கள். முன்னெச்சரிக்கை தான் பாதுகாப்புக்கும் வெற்றிக்குமான பாதை. நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை. உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சற்று சிரமமாக தான் இருக்கும். பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும். உண்மை மிகவும் வலிமையானது. வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொல்லும், சொற்கள் உயிரோட கொல்லும். அன்பு என்பது நெல் மாதிரி, போட்டாதான் முளைக்கும். வம்பு என்பது புல் மாதிரி, எதுவும் போடாமலே முளைக்கும். எவ்வளவு முயன்றும் மாற்ற முடியாத விஷயங்களை இதுதான் அதன் இயல்பு என்று ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு பெயர்தான் பக்குவம். புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு அடிக்கடி அறிவுரை கூறாதீர்கள். அடிபட்டு திருந்தட்டும் என விட்டு விடுங்கள். உடலில் கழிவுகள் தங்கக்கூடாது, உள்ளத்தில் கவலைகள் தங்கக்கூடாது. உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் பிறக்கின்றது. ஏழையின் வீட்டிற்கு பணக்காரன் சென்றால் அங்கு உபசரிப்பு பலமாக இருக்கும். பணக்காரன் வீட்டிற்கு ஏழை சென்றால் உபதேசம் பலமாக இருக்கும். கடல் நிறைய முத்து இருந்தாலும் கரையில் நிற்பவனுக்கு கிடைக்காது. உடல் நிறைய வலிமை இருந்தாலும் எப்போதும் உறங்கி கிடப்பவனுக்கு அது உதவாது. தன்னம்பிக்கையுடன் நகருங்கள். காலம் பொன் போன்றது. உலகில் ஒருவனுக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் திருப்தியான மனம்தான். எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். வாழ்நாள் முழுக்க ஒருவரை அழவைக்க அவரது கர்மவினை குறைய கடவுள் கையில் எடுக்கும் ஆயுதம் இதுதான். பொருத்தமில்லாத வாழ்க்கை துணை, பொருந்தாத உறவு, பொறுப்பில்லாத பிள்ளை, பொருளில்லா வாழ்க்கை. 1000 தவறு செய்தாலும் 1000 முறை எடுத்தெறிந்து பேசினாலும் ஒரே ஒரு இதயம் மட்டும் உன்னை மன்னித்து கொண்டே இருக்கும். அவளே உன் தாய். ஒரு குடும்பத்தில் 10 ஆண்கள் சரியாக இருந்தும் ஒரு பெண் சரியில்லை என்றால் மொத்த குடும்பமும் வீணாகிவிடும். ஒரு குடும்பத்தில் 10 ஆண்கள் சரியில்லாமல் இருந்தும் ஒரு பெண் மற்றும் சரியாக இருந்தால் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல் அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவரின் சொல்லும் செயலும் வெளிப்படுத்துகிறது. உரிமையோடு சிலரை உறவென்று நினைத்தது தவறென்று புரிந்தேன். மீண்டும் தனிமையே போதும் என்று விலகிவிட்டேன். வாழ்க்கை என்பது புத்தகம் போல. அதில் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. அதனால இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் வாசிக்காதே, புன்னகையால் வாசி. நிம்மதிக்கான 2 வழிகள். விட்டு கொடுங்கள், இல்லை விட்டு விடுங்கள். பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடு. தனக்கு உதவி செய்தவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியவே மாட்டார்கள். பேசி பயனில்லை என்னும் போது மௌனம் சிறந்தது. பேசுவதில் அர்த்தமே இல்லை எனும் போது பிரிவும் சிறந்தது. கொண்டு செல்ல ஒன்றும் இல்லை இந்த உலகில். கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பையும் நட்பையும். நீ பழைய மாதிரி இல்லை, இப்போ மாறிட்டேன்னு சொல்பவர்கள்தான் நம் மாற்றத்துக்கு காரணமாகவே இருப்பார்கள். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட முயற்சித்துப்பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். 2மே நமக்கு தேவைதானே. 1 மணி நேரத்தில் ஒரு கட்டு விறகில் எரியும் உடம்புக்கு எத்தனை ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம். எளிமையான வாழ்க்கையானாலும் ரசித்து வாழ். மற்றவர்கள் ரசிக்க வாழ். எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விட அளவோடு பழகினால் உறவுகள் நீடிக்கும். உண்மையாய் இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகிறோம். உரிமையாய் இருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகிறோம். நேர்மையாய் இருப்பதால் தான் அதிக சோதிக்கப்படுகிறோம். தன் மனைவியின் ஆசைகளுக்கேற்ப தன் வருமானத்தை பெருகிக் கொள்பவன் அழகு. தன் கணவனின் வருமானத்துக்கேற்ப தன் ஆசைகளை சுருக்கிக் கொள்பவள் பேரழகு.
இங்கு நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் அன்பு பாசம் போன்ற குணத்தை வைத்து அல்ல. தேவைப்படும் வரை நீ நல்லவன், தேவை முடிந்ததும் நீ கெட்டவன். 3 விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும். தவறி போனதை பற்றி கவலைப்படுவது, அது திரும்ப வராது. பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது, அது பயனளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது, அது நடக்காது. புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல, உண்மைகள் கூட ஊமையாகி விடுகின்றது. எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கும்போதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார். முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும். முயற்சித்து கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியாகிவிடும். வலியில் பெரிய வலி எது தெரியுமா? நம்ம கூடவே இருந்து சிரித்து பேசி பின் நம் முதுகில் குத்தியது மட்டும் அல்லாமல் ஒன்றும் செய்யாததை போல நடித்து கொண்டு இருக்கும் போலி உறவின் நெருக்கமே. எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனது உடனே தாயைத்தான் தேடுகிறது. இவ்வுலகில் எதிர்பார்ப்பே இல்லாத ஒரே அன்பு அம்மா. சிரித்தே வாழப்பழகு, துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழப்பழகு, பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு, வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். 3 விஷயங்களை உறுதியாக நம்புங்கள். உன் இறைவனை விட உன் மீது இரக்கமுடையவர்கள் யாரும் இல்லை. உன் இறைவனை விட உன்னை அறிந்தவர்களும் யாரும் இல்லை. உன் இறைவனை விட உன்னுடைய சிரமத்தை நீக்க சக்தி உள்ளவர்களும் யாரும் இல்லை. எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளையே காண்பார்கள். படித்தவனிடம் பக்குவம் பேசாதே, பசித்தவனிடம் தத்துவம் பேசாதே. மகான் போல நீ வாழ வேண்டும் என்றில்லை, மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். சாகும் வரை மகிழ்ச்சியாக இருக்க பணம் தேவையில்லை, நல்லதோர் துணை இருந்தாலே போதும். வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சோதனை காலங்களில் பொறுமையாக இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியனால கூட பிரகாசிக்க முடியாது. நீயும் நானும் எம்மாத்திரம். படிப்பு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம் என்று எத்தனையோ இருந்தாலும் சக மனிதனை மதிக்க தெரியாதவன் மனிதனே அல்ல, மிருகத்துக்கும் கீழானவன். நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.